புதிய பாரதம் தொலைக்காட்சி மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலை காசிபுரம் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலை காசிபுரம் பொங்கல் திருநாள் அனைவருக்கும் அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணா சாலை பள்ளியின் பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. நன்றி வணக்கம். ஜீவிதா, பிரகாஷ்னி, தேன்மொழி, ஆர்த்திகா, பிருத்திவிகா எல்லாரும் சேர்ந்து நாங்க கோலம் போட்டுருக்கோம். அன்பு மகள் போடும் கோலம் அழகான கோலம், பாசமகள் போடும் கோலம் பல வண்ண கோலம், பல வண்ண கோலம். பொன்மகள் போடும் கோலம் புதிய பாரதம் கோலம். தமிழ் மகள் போடும் கோலம் தரணி போற்றும் கோலம். தமிழ் மகள் போடும் கோலம் தரணியை போற்றும் கோலம். அன்பு மகள் போடும் கோலம் அழகான கோலம், பாசமகள் போடும் கோலம் பல வண்ண கோலம், பல வண்ண கோலம். பாரத தாய் பார்க்கும் கோலம் பண்பாடு நிறைந்த கோலம். பாரத தாய் பார்க்கும் கோலம் பண்பாடு நிறைஞ்ச கோலம். இந்திய தாய் பார்க்கும் கோலம், இந்திய தாய் பார்க்கும் கோலம் இதயத்தில் பதியும் கோலம். பாரத தாய் பார்க்கும் கோலம் பண்பாடு நிறைஞ்ச கோலம். கடைசியா போட்டாலுங்க இப்பதான் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. முட்டாடினு இந்த ஆரஞ்சு கலருக்கெல்லாம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. கொடிகாத்த குமரன் பார்க்கும் கோலம் இந்தியாவை காக்கும் கோலம், இந்தியாவை காக்கும் கோலம். நெருமாமா பார்க்கின்ற கோலம், நெருமாமா பார்க்கின்ற கோலம் சமாதான பறவைகள் கோலம், சமாதான பறவைகள் கோலம். அன்பு மகள் போடும் கோலம் அழகான கோலம், பாசமகள் போடும் கோலம் பல வண்ண கோலம், பல வண்ண கோலம். அம்பேத்கர் பார்க்கும் கோலம் அனைவரும் சமமான கோலம். அம்பேத்கர் பார்க்கும் கோலம் அனைவரும் சமமான கோலம்.
அண்ணல் காந்தி பார்க்கும் கோலம் புத்தரின் அகிம்சை நெறி தரும் கோலம் அண்ணல் காந்தி பார்க்கும் கோலம் அகிம்சை நெறி தரும் கோலம் அன்பு மகள் போடும் கோலம் அழகான கோலம் அழகான கோலம் பாசமகள் போடும் கோலம் பல வண்ண கோலம் பல வண்ண கோலம் பொன்மகள் போடும் கோலம் புதிய பாரத கோலம் பொன்மகள் போடும் கோலம் புதிய பாரத கோலம் பொன்மகள் போடும் கோலம் புதிய பாரத கோலம் அன்பு மகள் போடும் கோலம் அழகான கோலம் பாசமகள் போடும் கோலம் பல வண்ண கோலம் பல வண்ண கோலம் பொன்மகள் போடும் கோலம் புதிய பாரதம் கோலம் தமிழ் மகள் போடும் கோலம் தரணி போற்றும் கோலம் தமிழ் மகள் போடும் கோலம் தரணியை போற்றும் கோலம் அன்பு மகள் போடும் கோலம் அழகான கோலம் பாசமகள் போடும் கோலம் பல வண்ண கோலம் பல வண்ண கோலம் பாரத தாய் பார்க்கும் கோலம் பண்பாடு நிறைந்த கோலம் பாரத தாய் ஏமா உற்சாகமா அப்படியே கையை ஆட்டலாமே ஐயா இருக்கீங்களா இந்திய தாய் பார்க்கும் கோலம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிற மாதிரி சமத்துவ பொங்கல், இந்த ஆண்டு சமத்துவ பொங்கல். அதனாலதான் நடைபெற்ற ஓவிய போட்டி, கோல போட்டிகளுக்கு ஐயா வந்து சமமா பரிசு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க பார்க்கலாம், இதுல வந்து வேறுபாடே பார்க்கல ஐயா அவர்கள். நாளை முதல் சுற்றுச்சூழலுக்காக காலையில பாத்தீங்க 6 முதல் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வரை இது பேரணியா நம்ம போயிட்டு வந்தோம். நம்ம பள்ளி வளாகத்திலேயே என்னென்ன மரங்கள் இருக்குல்ல நம்ம பார்த்துட்டு வந்தோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்து நம்ம கோஷங்கள்லாம் சொன்னோம், எரிப்போம், எரிக்க மாட்டோம், எரிக்க மாட்டோம், பிளாஸ்டிக் பொருளை எரிக்கக்கூடாது, பழைய டயர்கள்லாம் போட்டு எரிச்சிடக்கூடாது, தூய்மை, இந்த காற்று, இயற்கை காற்று மாசுபடாமல் நம்ம பொங்கல் கொண்டாட வேண்டும். அந்த வகையில் காலை முதல் இன்று வரை இப்ப இந்த நேரம் 4 மணி வரைக்கும் பொங்கல் தின விழாவாகத்தான் இருந்தது. அழகான கோல போட்டிகள், அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கோலங்கள்ல எந்த கோலத்துக்கு பரிசு கொடுக்கறதுனே தெரியல, எல்லாமே 100 மார்க் இருந்தாலும் அது ஒரு குழு அமைத்து அவர்கள் என்ன முடிவெடுத்தார்களோ அந்த முதலிடம் 2வது இடம் வழங்கப்படுகிறது. இப்ப மழை வருகின்ற காரணம், நேரமான காரணத்தினால் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்றி உங்களுக்கு பரிசினை வழங்குமாறு உங்கள் கரவொலிக்கு இடையே ஐயா அவர்களை அழைக்கின்றேன். மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். 2026 தைத்திங்கள் தமிழர் திருநாள் பொங்கல் தின வாழ்த்துக்களை
உங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் எல்லோர் மனதிலும் இனிமையான கனவுகள் நனவாகவும் வாழ்ந்துகின்றேன். அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவின்படி இந்த போகி பண்டிகைக்கு முதல் நாள் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்று மாலை 6 மணிக்கு தான் இந்த சுற்றறிக்கை வந்தது. என்னென்ன செய்யணும் அப்படின்னு இருந்தும் நம்ம ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்ல இந்த நாள் இனிய நாளாக நிறைவேறியது. எண்ணங்கள் தீயா கருகட்டும், நல்லவைகள் மட்டுமே நமது மனதில் நினைப்போம், செயல்படுத்துவோம். மீண்டும் ஒரு முறை எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு போட்டியினாலும் நம்ம கலந்துக்கணும். பரிசு கிடைக்கிறதெல்லாம் அடுத்தது. என்னுடைய பங்களிப்பு இருக்கணும். இது எனது பள்ளி, பெருமைக்கு சொல்றது இருக்கக்கூடாது, செயல்ல வேணும். வாய்ச்சொல் மட்டும் பத்தாது. இப்படி வலியுறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஒவ்வொரு நாளும் அதுதான் எங்களுக்கு இலக்கு. ஏதேனும் ஒன்று சாதிக்கணும், ஏதேனும் ஒன்று செய்யணும். வெறுமனே வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. இதை மனதில் கொள்ளவும் காலத்தின் அருமை கருதி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் 3வது முறையாக பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்த 2027 இங்க இருக்கக்கூடிய சில குழந்தைகள் வெளியில் போயிடுவீங்க, நீங்கள் காலேஜில் கொண்டாடுவீங்க. இந்த நினைவு உங்கள் மனசில் இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு இதெல்லாம் உங்கள் முன்னாடி நடத்த சொல்லி அரசு உத்தரவிட்டிருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர்களுக்கும், இருபால் குழந்தைகளுக்கும், பயிற்சி ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த இனிய வேளையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாதிரி பள்ளி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? என்ன எதிர்பார்க்குறீங்க? தெரியும். ஆனால் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கிறீங்க எல்லாம். ஏன் நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகல, அவ்வளோதான். கிளாஸ் ரூம் போயிருந்தோம்னா இந்த சந்தோஷம் கிடைக்காது இல்லையா? இதே மாதிரி தான் வெளியில என்ன செயல்பாடுகள் செஞ்சோமோ, என்ன ஒரு முக வளர்ச்சியோடு ஒரு மனசுல திருப்தியா செஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம கிளாஸ் ரூம்லேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. படிப்புலாம் ஒரு சாதாரண விஷயம், தூசு. படிப்பு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரியா? நம்ம படிக்கிற படிப்பு நம்ம கிட்ட இருக்கிற அறிவுக்கு ஒரு 2% 3% தான். ஏன்னா அவ்வளோ அறிவு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கிட்டே இருக்கு. அதை நாம கரெக்டாக முறையாக பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மாதிரியே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக இன்வால்வ்மெண்ட்டாக படிச்சுக்கலாம். நம்மளை அறிஞருக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே இருந்துச்சு. இன்னைக்கு அரசு என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்ய சொன்னாங்களோ அந்த செயல்பாடுகள் அத்தனையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம நல்ல பேர் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். விளையாட்டு போட்டி ஆகட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அண்ணா சாலை அப்படின்னாவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேட் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. படிப்பில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை மட்டும் நம்ம இனிமேல் பார்த்துக்கணும். இப்போ பொங்கல் முடிஞ்ச உடனே கலெக்டர் அம்மா தலைமையில், நம்மளுடைய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுடைய தலைமையில் முதல்ல நம்ம வழிக்கு தான் வர போகிறாங்க. ஏன்னு கேட்டால் போன வருஷம் நம்ம +1ல் நம்மளுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. உண்மையிலையா? இப்போ இருக்கிற +2 குழந்தைங்களுக்கு தான் தெரியும் அது என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஏன் போன வருஷம் குறைஞ்சது, இந்த வருஷம் நீங்கள் எல்லாமே முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நீங்கள் வழியை பற்றிருக்கீங்க அப்படின்னு முதல்ல உங்களுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ அதுக்கு நாம் ரெடியாக இருந்துக்குவோம். ஒன்று. அடுத்தது என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கல் நம்ம இனிமையான பொங்கலாக எல்லாத்துக்கும் அமையட்டும். இந்த வருடம் 2026ங்கிற வருடம் எல்லாத்துக்கும் வெற்றி வருடமாக அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம ஒரு 2 போட்டி நடத்தணும் பள்ளியில். ஓவிய போட்டியும் கோல போட்டியும் நடத்தணும். ஓவிய போட்டி கோல போட்டியில் எல்லாமே கலந்துக்கிட்ட குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே எங்களுக்குலாம் ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோலம். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பணம் வாங்காமே அவங்களா ஓன் மணியை போட்டு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தெல்லாம் போட்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதில் ப்ரைஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம டீச்சர்ஸ் அனுப்பிவிடும்போது இதை சஜ்மெண்ட் பண்ணவே முடியலைங்க. எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் பண்ணவே முடியல, எல்லாமே ஃபஸ்ட்டாகவே தெரியுது அப்படின்ட்டு
சொல்ற அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களை கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் யார் அப்படிங்கறத நான் அப்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த குழந்தை விட்டு நவர மாட்டேங்கிறீங்க, அங்கேயே உட்காந்துருக்கீங்க சரியா? இப்போ நம்ம சொல்லிடுவோம். முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய போட்டிக்கு 6 to 8 குழந்தைகள்ல முதலிடம் வாங்குறவர் 8வது A கிளாஸ் முத்தமிழ் செல்வன். இரண்டாவது இடம் கே பிரதீஷ் ATA. முதலிடம் பி இலக்கிய வருஷம் பி. இரண்டாம் இடம் முகமது பி. முகமது அப்படியே தம்பி பின்னால் இருக்கு எடுத்துடையும் அடுத்து வரங்காட்டி பின்னால் ஆசிரியர் யுவனேஸ்வரன். இதான் வர்றா ஐயோ நீங்க ஆவலோட எதிர்பார்த்த கோலம் போட்டி 11th குழந்தைகளை கலந்துக்கிட்டீங்க. அது 11th தோழிகள் குழு முதலிடம். எல்லாருமே வரட்டும், பரிசு கொடுத்து
யார் போடுறாங்க? ஒரு நிமிடம் கவனிங்க. எல்லாருமே சிறப்பாக தான் போட்டீங்க. வருத்தம் தயவு செஞ்செல்லாம் வருத்த வேண்டாம். குடும்பத்தில் அடுத்து வர நிகழ்வுல உங்களுக்கு பரிசு வரணும். ஒரு ஆண்டுல ஒரு தடவை ஒருத்தர் பரிசு பண்ணிட்டா அடுத்த முறை அந்த லிஸ்ட் இருக்கு, பேர் இருக்கு, கண்டிப்பா குடியரசு திருவிழாவில். அதனால யாரும் வருத்தத்தோடலாம் வீட்டுக்கு போக வேண்டாம். 5 நாள் முதல்வர் ஐயா அவர்கள் அறிவிச்சதை வச்சு நம்ம தலைமையாசிரியர் ஐயா அறிவிச்சிருக்காங்க. அதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. காலை முதல் இப்ப மாலை வரை பரிசளிப்பு வரை அனைத்து நிகழ்வுக்கும் ஒத்துழைத்த தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பயிற்சி ஆசிரியர் பெருமக்களுக்கும், எதிர்கால இந்தியாவை உருவாக்குகின்ற இளம் மாணவர் சிங்கங்களுக்கும் சங்கங்களுக்கும் நன்றி, பல நன்றிகளை உங்களுக்கு உரைத்தாக்குகின்றோம். தயவு செஞ்சு மன வருத்தம், ஏன்னா நிறைய முகம் பார்த்தீங்கன்னா வாட்டத்தில் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, மகிழ்ச்சியா இருங்க. அனைவரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள். ஒத்துழைப்பு நல்கிய அனைவரும்